ஹாய் காய்ஸ், எல்லாரும் அவங்கவுங்களோட ஜனநாயக கடமையா இருக்கக்கூடிய ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நானும் ஓட்டு போடுறதுக்காக சொந்த ஊர் வந்ததுனாலதான் வீடியோ லேட் ஆச்சு. ஐ எம் ரியலி சாரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அதை பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், யார் அந்த 29 வயசு பையனு. திருவாரூர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். ஒரே ஒரு பர்சன் ஷார்ட்ஸ்ல ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் ஷஹீத் அலி. வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பா கிவ் அவேல உங்களை நான் நினைவு கூறுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பை த வே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க. அது எனக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான ஒரு டேர்ம்ஸ் இந்த ஒரு வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, யார் யார் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுல நான் என்னென்ன விஷயங்களை விட்டுருக்கேன், என்னென்ன விஷயங்களை இன்னும் பேசணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பக்கம் பெரியாருடைய சிந்தனைகள் மக்கள் மத்தியில பரவலா சென்று சேரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல பெரியார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி நபருடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு பெரியாருக்கு உச்ச துணையா இருந்தவங்க தான் CN அண்ணாதுரை. இது தமிழ்நாட்டில இருந்த எல்லாருக்குமே தெரியும். இவர் பெரியாரோட திராவிட கழகத்துல இருந்தவங்க தான். அவரு அந்த கட்சியில இருந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேரோட வெளியே வருவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, பெரியார் அவரை விட ரொம்பவே இளம் பெண்ணா இருக்கக்கூடிய அன்னை ஈவிஆர் மணியம்மாளை திருமணம் செய்து கொள்ளுவாங்க. திருமணம் செய்ததோட பாத்தீங்கன்னா கட்சியுடைய தலைமை பொறுப்பை அவங்களிடமே ஒப்படைப்பாங்க. இது கட்சியில இருந்த மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியை உண்டு பண்ணுது. அதுல ஒருத்தங்க தான் CN அண்ணாதுரை. அவரும் அவருடைய ஃபாலோவர்ஸும் அந்த கட்சியை விட்டு வெளியே ஒரு புதிய கட்சியை உருவாக்குவாங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் மாதிரி தான் CN அண்ணாதுரையும் மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறதா, தமிழர்களுடைய கோரிக்கைகளை நிராகரிக்கிறதா உணர்ந்தாங்க. அதனாலதான் 1969ஆம் ஆண்டு நடந்த ராஜ்யசபா காரசாரமான ஒரு சொற்போர்ல பாத்தீங்கன்னா, நீங்க தமிழர்களை நிறைய வாட்டி இக்னோர் பண்ணிட்டீங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும், அதன் பெயர் தான் திராவிட நாடுன்னு ஒரு ஐடியாவை ப்ரொபோஸ் பண்றாரு. அஸ் யூஷுவல் இந்த ஒரு திராவிட நாடு டிமாண்ட் கண்டிப்பா அது பெரியாருடையதுதான். ஆனா 2 காரியங்களால அது மிகப்பெரிய தோல்வியில முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, திராவிட நாடுன்னு சொல்லக்கூடியது தமிழ் மொழி பேசக்கூடிய எல்லார் மத்தியிலே சென்று சேர்ந்துன்னு சொல்லலாம். அதே நேரத்துல சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மலையாளம், கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி மொழிகள் பேசக்கூடிய மக்கள் மத்தியில இந்த ஒரு திராவிட நாடு ஐடியா சென்று சேரவே இல்லை. இதனாலதான் இந்த ஒரு திராவிட நாடு கொள்கை ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லலாம். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தின்படி இந்தியாவில இருந்து ஒரு சில பகுதியை ஒரு தனி நபரோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்பட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பேன் பண்றதா அந்த ஒரு சட்டம். இந்த சட்டம் மறுபடியும் தமிழ் லீடர்ஸ், தமிழ் தலைவர்களுக்கு நடுவுல சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழர்களுக்கு எதிராக ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. இது மட்டும் இல்ல, 1976 1991 தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதி ஆட்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா 1967 காங்கிரஸோட ஓட் பேங்க் 41% தமிழ்நாட்டுல இருந்தது. 2021 வெறும் 4% குறைய ஆரம்பிச்சுது. காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல மக்கள் கொண்டிருந்த இந்த ஒரு அதிருப்தி காரணமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் பெரிய அளவுல வளர்றதுக்கு உறுதுணையா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுல ஒரு கட்சி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாப்புலர் ஆக்டரா இருக்கக்கூடிய MGR உருவாக்குன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், AIDMK, அதிமுக அண்ட் இனி ஒன்னு DMK, திராவிட முன்னேற்ற கழகம். இந்திய அளவுல என்னதான் நடந்தாலும் சரிதான், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்ல யாரு பவர்ஃபுல்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசியல் போர் நம்ம தமிழ்நாட்டுல உருவாச்சுன்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா இந்த ஒரு போர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு கட்சிகளும் ஃபாலோ பண்ற ஐடியாஸ் வந்து ஒண்ணுதான். திராவிடம், பெரியாருடைய கொள்கைகள் தான் இன்னைக்குமே அது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு கொள்கையா அது இருக்குன்னுள்ளதான் இதோட ஒரு சிறப்பம்சமா இருக்கு. இதுதான் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியோட ஒரு ஓவர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டைம் பாத்தீங்கன்னா பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி அது என்னது, அதோட பிரின்சிபிள்ஸ் என்னது, எதனால தமிழகத்துல இவ்வளவு பெரிய ஒரு டிராபேக் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, தமிழ்நாடுக்கும் அவங்களோட ஐடியாலஜிக்கும் என்ன விஷயங்கள் இருக்கு, அதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா பிஜேபி சங் பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட் ஆஃப் சங் பரிவார்னு சொல்லுவாங்க. அதாவது வலதுசாரி அமைப்பா இருக்கக்கூடிய இந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட ஒரு பகுதி தான் இந்த பிஜேபின்னு சொல்லக்கூடியது. இதோட ஒரு தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருப்பாங்க. இவங்களோட ஆர்எஸ்எஸ் மெயின் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்துசம். இதை வந்து நாடு ஃபுல்லா ப்ரொமோட் பண்றதும் அதோட கல்ச்சர், அதோட கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போறதுதான் இவங்களோட மெயின் அஜெண்டாவா இருக்கு. இதற்காக தான் பிஜேபி வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே ஹிந்திய முக்கியத்துவப்படுத்தி முன்னாடி கொண்டு வந்தாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா 2014 அவங்க பாஸ் ஆகி வந்ததுமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கிலீஷ்ல கிடையாது, ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதோட உச்சகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு சென்ட்ரல் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே வந்து ஹிந்தியில மட்டும்தான் நடத்தணும், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்ததோட உச்சகட்டமா கருதப்பட்டது. இது வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சிஸ் உருவாக்குச்சு. இதனாலதான் நம்முடைய தமிழ் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார் போராடினது இதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம் மறுபடியும் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிஜேபி லாங்குவேஜஸ், மொழிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதன் மூலம் அவங்களுடைய கருத்துக்களை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. உதாரணமா பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிய மக்கள் மத்தியில பிரபலமடைய செய்யறதுக்காக thousands of crore வந்து செலவு பண்ணாங்க. அதே நேரம் செம்மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஒடியா, மலையாளம் இந்த மொழிகளுக்கு அந்த அளவுக்கு பினான்சியல் சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இன்னும் தமிழர்கள் பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும்போது தமிழர்களை நிராகரிக்கிறதா நினைக்கிறாங்க. அதற்கான காரணங்கள் பல. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழர்களோட வீர விளையாட்டா கருதப்படுற ஜல்லிக்கட்டுவை சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணாங்க. அதற்காக நிறைய போராட்டங்கள் எழுந்த போதும் சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி இருந்தும் சுப்ரீம் கோர்ட் அவங்களாவே அந்த ஒரு ஆர்டரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு புயல் தமிழகத்தை தாக்கின போது மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தவித உதவியும் செய்யலன்னு உள்ளது ஒரு சாராருடைய ஒரு கருத்தா இருக்கு. அதே நேரத்துல 2020ஆம் ஆண்டு டெல்லியில போய் நம்முடைய தமிழக ஃபார்மர்ஸ் ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, போராடி பார்த்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்தா எப்படியாவது இந்த ஒரு விஷயங்களுக்கு சீக்கிரமா ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடி பார்த்தாங்க. எட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில இருந்த பிறகு கூட மோடி போய் அவங்களுடைய குறைகளை விசாரிக்கவே இல்லை. இது தமிழர்களுக்கு, தமிழ் விவசாயிகளுக்கு எதிராக பிஜேபி கவர்மெண்டோட ஒரு நடத்தையை காமிச்சுது. இந்த ஒரு விவசாயிகள் போராட்டத்தை பத்தி 40 வயதான கணேசன் சொல்லும்போது சொன்னாரு, பிஎம்முக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. பட் விவசாயிகளை டெல்லியில வந்து ஒரு நிமிஷம் வந்து எங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய வேதனையை தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தண்ணி வந்த போது பெரிய அளவுல மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தாலும் நம்ம தமிழகத்துக்கு தேவையான நிதியை அவங்க கொடுக்கவே இல்லை. இன்னும் அது ஒரு பிச்சை காசுன்னு சொல்லிட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் சொன்னது மிகப்பெரிய கோபத்தை தமிழ் மக்களுக்கு இடையில கொண்டு வந்திருக்கு. இது எல்லாமே ஆன்டி பிஜேபின்னு கான்செப்டுக்கு வலு சேர்க்கிறதா அமைந்திருக்கு. ஃபைனலா பிஜேபிக்கு தமிழ்நாடு ஒரு கனவா மாறினதுக்கான மெயின் ரீசன் என்ன? தமிழக மக்கள் பிஜேபியை நிராகரிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா கேஸ்டிசம். எஸ், தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பெரியார் போன்ற தலைவர்களால இந்த ஒரு சாதிய வேற்றுமை ஒழிக்கப்பட்டதா நம்புறாங்க. இது பார்ட் 1 வீடியோல இருக்கு, பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க.
பிஜேபியில் என்னடா கேஸ்டிசம் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய 65% தலைவர்கள் எல்லாருமே அப்பர் கேஸ்ட சேர்ந்தவங்க. இந்த ஒரு விஷயம் தமிழகத்துல எப்ப பூதகரமாச்சுன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2017 யாருமே மறந்திருக்க மாட்டோம். யார் அந்த அனிதா? எஸ்சி தாழ்ந்த சாதி வகுப்பை சேர்ந்தவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருக்காங்க. அதற்காக கடினமா உழைக்கிறாங்க, நன்றாக படிக்கிறாங்க. 1172 1200க்கு ஸ்கோர் பண்றாங்க. எப்படியும் தனக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் சொல்லிட்டு பயங்கரமா ஆர்வமா எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு. தாழ்ந்த சாதி ஆனாலும் சரிதான், அவங்க நன்றாக படிச்சாங்கன்னா பெரிய இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு உள்ள ஸ்கோப் தமிழகத்துல இருக்குன்னு சொன்னா அதற்கான காரணங்கள் பல. அதுதான் நம்முடைய முன்னோர்களா இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் லீடர்ஸ் நமக்கு பெற்று தந்த ஒரு வாய்ப்பு. அது என்னன்னு உள்ளத பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன், மறக்காம பாத்துக்கோங்க. அனிதா 1172 மதிப்பெண் பெற்று எப்படி மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலதான் பிஜேபி கவர்மெண்ட் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூகம்பத்தை கொண்டு வராங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் போன்ற பல மாநிலங்கள்ல பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, சிபிஎஸ்இ படிச்சவங்களுக்கு நீட் எக்ஸாம் பாஸ் பண்றது ஈஸியா இருக்கு. பட் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை பாஸ் பண்ண முடியல. அதனால பல ஏழை மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு லெவலுக்கு மேல எந்த ஒரு துறையையும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது மட்டும் இல்ல, நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸஸோட பிரைஸும் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. அது ஒரு சாதாரண குடும்பத்துல வரவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அதே மாதிரிதான் அனிதாவோட அப்பாவாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த காரணத்தினால அவங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு எக்ஸாம டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் போடுறாங்க. பட் அதுவுமே டிஸ்மிஸ் பண்ணப்படுது. வேற வழி இல்லாத தன்னால டாக்டர் ஆக முடியல, இவ்வளவு படிச்சும் டாக்டர் ஆக முடியல அப்படின்னு உள்ள விரக்தியில அனிதா அவங்களோட ஒரு வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பூதகரமா வெடிக்குது. பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னு உள்ள ஒரு ஃபீல் எல்லா தமிழர்கள் மத்தியிலும் எழ ஆரம்பிக்குது. இதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா, PM மோடியோட உருவ சிலைய வரைக்கும் எரித்து அவங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுவே இனியொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பிஜேபி லீடர்ஸுக்கு காமனா ஒரு ஐடியாலஜி கிடையாது. அவங்க அவங்களுடைய கருத்து சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு உள்ள கருத்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு டைம் மேனகா காந்தி சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு ஒரு டெரிபிளான ஒரு ஃபெஸ்டிவல், அதனால அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்டை எல்லாருமே சேர்த்து அதை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வரணும், அதுக்கு ஃபேவரா கருத்து சொல்லுவாங்க. சீக்கிரத்துல பண்ணுங்க, ஏன்னா பொங்கல் வந்துட்டு இருக்கு, சீக்கிரத்துல நம்ம முடிவெடுக்கணும். இன்னொரு பக்கம் ஹிந்திய லிங் லாங்குவேஜா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லும் போது, அண்ணாமலை இன்னொரு பக்கம் சொல்லுவாரு, தமிழ் ஓல்டு லாங்குவேஜ், சோ அதைத்தான் நம்ம லிங் லாங்குவேஜா கொண்டு வரணும். இந்த மாதிரி அந்த தலைவர்களுக்கு இடையிலேயே பலவிதமான வேற்றுமைகள், சோ காமனான ஒரு விஷயம் இல்ல. அதனால இவர்கள் நம்ப தகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மேல ஒரு போர்ட்போலியோ வைக்கப்படுது. பிஜேபி மேல வைக்கப்படக்கூடிய இந்த கேஸ்டிசத்துக்கு எகெயின்ஸ்டா பாத்தீங்கன்னா, பிஜேபி நாங்க அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அண்ணாமலை அவங்க பிசி கேஸ்ட்ல ஒரு ஃபெமிலியரா நிறைய மக்கள் இருக்கக்கூடிய கேஸ்ட சேர்ந்தவங்க, அவங்கள பார்ட்டியோட லீடரா போட்டதோட அந்த ஒரு கேஸ்டோட ஓட்டை தாங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் அது ப்ரூவ் ஆச்சான்னு சொன்னா, நடந்து முடிந்த லோக்கல் எலெக்ஷன்ல 2% ஓட்டு தான் பிஜேபிக்கு கிடைச்சது. அதுலயே அது அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லைன்னு தோணுது. அதனாலதான் பிஜேபி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் திராவிடிசத்தை கையில எடுத்திருக்காங்க. இன்னும் சில பிஜேபி லீடர்ஸ் பெரியார புகழ்ந்து பேசி இருக்காங்க. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா நீங்க கேட்டீங்கன்னா, பிஜேபி பெரியார பிரைஸ் பண்றது எப்படின்னா, எப்படி அவங்க ஜவஹர்லால் நெஹ்ருவா பிரைஸ் பண்ற மாதிரி. எஸ், ஜவஹர்லால் நெஹ்ருவை எப்பவுமே தாக்கி பேசுவாங்க. அதே மாதிரிதான் பெரியார தமிழ்நாட்டுல
பட் இப்போ அதை பிரைஸ் பண்ணி பேசுறதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சம் திராவிடத்தை அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். இனி ஒரு பக்கம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ் பிராமின்ஸை நம்ம நாசிஸ்ட் எப்படி ஜூஸை கஷ்டப்படுத்துனாங்களோ அதே மாதிரி ஜூஸ் வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதே மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் பிராமின்ஸை தமிழ் பிராமின்ஸை கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தமிழ் பிராமின்ஸை வந்து டிஎம்கே ரூலர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது வந்து உண்மைதான். ஆனா இந்த ஜீவ்ஸ் கூட கம்பேர் பண்ணது வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. இந்த ஒரு விஷயம்தான் தமிழ்நாடு எப்பவுமே பிஜேபிக்கு வந்து ஒரு கனவா இருக்கு. ஏன்னா சின்ன விஷயத்த பயங்கர எக்ஸாகரேட் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழ் மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். அப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு எந்தவித ஒரு கொள்கைகளும் கிடையாது. அவங்க சொல்லும்போது சொல்றது என்னது, மோடி அமித்ஷா சொல்றது நாங்க இங்க நிறைவேற்றுவோம். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைகள் கிடையாது. இப்போ ஹிந்தி, ஹிந்துத்துவா, இந்து இந்த கொள்கை வந்து ராஜஸ்தான், யூபி, பீகார்ல செட் ஆகும். தமிழகத்துக்கு அது செட் ஆகாது. இந்த கொள்கைகளை பிஜேபி எப்ப மாத்தி தமிழகத்துக்குன்னு கொள்கைகளை வகுத்து ஓரளவுக்கு அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா பிஜேபியோட ஒரு வெற்றி வந்து தமிழகத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் திராவிட கட்சிகள் அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் திராவிட கட்சிகள் ரொம்ப அவங்க நினைச்சதை விடவுமே ரொம்ப ஃபார் பெட்டரா தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்காங்க. அது எப்படி ஆண்டிருக்காங்கன்னு உள்ளதை பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வரலாறு முக்கியம் பிகில ஷேர் பண்ணுங்க. பாய், டேக் கேர், see you.